பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ஸ்ரீ முக்தா சாஹிப் மாவட்டத்தின் கீழ் உள்ள பாரு மற்றும் தௌலா ஆகிய 2 கிராமங்களில் பாஜகவினர் பிரச்சாரத்திற்கு வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கும் விதமாக பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. டெல்லிக்குள் விவசாயிகள் செல்ல பாஜக அனுமதிக்காததால் பாஜக தலைவர்களும் இங்குள்ள கிராமங்களுக்கு வர முடியாது என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இது தவிர ஏராளமான கிராமங்களிலும் பாஜகவுக்கு எதிரான மனநிலை நிலவுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. லடாக் யூனியன் பிரதேசத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி லடாக் பகுதியின் லே மற்றும் கார்கில் மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் அணிதிரண்டு உறைபனியில் போராட்டம் நடத்தினர். லடாக் பிராந்தியத்தில் முன்னெடுக்கப்பட்ட இப்போராட்டத்தால் அப்பிராந்தியமே ஸ்தம்பித்து போயுள்ளது. பிஜேபி ஆட்சி வரது முஸ்லீம் மட்டும் இல்லாமல் எல்லா மதத்தாருக்கும் அதிகபட்சமாக பாதிப்பு தான் இருக்கும். அதான் பிஜேபி ஆட்சி வரது நல்லதில்லை. இந்தியாவில் சிஏ பிரச்சனை, ஸ்டெர்லைட் பிரச்சனை, ஜல்லிக்கட்டு பிரச்சனை தனியாக இருக்கும்போது ஒன்றிய அரசு எதுவுமே பண்ணல. இப்போ 2024 ஆட்சி மாற்றம் வேணும். த ஃபைனல் கவுண்ட் ஆஃப் பிஜேபி. தேர்தல் அறிவித்தது பிறகும் இன்னைக்கு பல்வேறு இடங்களில் இந்தியா முழுக்க போராட்டங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக 2 மாதங்களாக பிஜேபி அரசை எதிர்த்து டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடந்திருக்கு. அதன் தொடர்ச்சியாக அதன் விளைவாக இன்னைக்கு பஞ்சாபிலும் ஹரியானாவிலும் பிஜேபி உள்ள வரக்கூடாது அப்படின்ற பலகைகள் வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக ஹரியானா மாநிலத்தில் டெல்லிக்குள்ள விவசாயிகள் அனுமதிக்காத பாஜக தலைவர்களை எங்கள் கிராமத்தில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு 60 இடத்துல இந்த 2.0 டெல்லி விவசாய போராட்டத்தில் உயிரிழந்த சுபாகரன் சிங் அவருடைய போட்டோவை வச்சு இன்னைக்கு பிஜேபி யாரும் உள்ள வரக்கூடாதுன்ற பலகை வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஹரியானாவிலும், அதாவது ஹரியானா பஞ்சாபிலும் அதே போல தான் பிஜேபி யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு எச்சரிச்சிருக்கிறாங்க. ஹரியானாவில் குறிப்பாக இந்த அக்னிபாத் திட்டத்துக்கான எதிர்த்து போராட்டம், அதே மாதிரி குத்துச்சண்டை வீரர்களுடைய போராட்டம், விவசாயிகளுடைய போராட்டம், இந்த போராட்டத்தின் விளைவாக இன்னைக்கு பிஜேபியில் இருக்கின்ற தலைவர்கள் எல்லாமே அந்த கட்சியை விட்டு விலகி வராங்க. ஏன் அப்படின்னா, இனிமேலும் நம்ம பிஜேபியில் இருந்தால் நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த கட்சியை விட்டு எல்லாருமே விலகி வராங்க. அதே போல இன்னைக்கு லடாக் மாநிலத்தில் பெரும் போராட்டங்கள் பிஜேபி அரசு எதிர்த்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் பண்ண யாருன்னு பார்த்தீங்கன்னா, 2019 பிஜேபி 370 ரத்து செஞ்ச போது அதை பெரும் அளவில் கொண்டாடிய மக்கள் தான் லடாக் மக்கள். ஆனால் இன்னைக்கு அவர்களுடைய அந்த பிஜேபியோட உண்மையான முகம் அம்பலப்பட்டு போய் இன்னைக்கு அதற்கு எதிராக இன்னைக்கு எங்கள் மாநிலத்துக்கான சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இந்தியா முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் பிஜேபியை எதிர்த்து இந்திய மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாமே நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, இது பிஜேபிக்கான கடைசி கவுண்ட் டவுன் அப்படின்னு இன்னைக்கு இந்திய மக்கள் சொல்றாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல களவு நிலவரம் இதுவாக இருக்கும் பொழுது, ஆனால் இன்னைக்கு இந்திய ஊடகங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, மோடி வைக்கின்ற அஜெண்டா, அதாவது மோடி 400 இடத்துல ஜெயிப்பாரா, இல்லை 300 இடத்துல 370 இடத்துல ஜெயிப்பாரா, இல்லை 3வது முறையாக அவர் தான் ஆட்சி அமைப்பாரா அப்படின்ற மோடி வைக்கின்ற அஜெண்டாவுக்கு பின்னாடி இன்னைக்கு இந்திய ஊடகங்கள் ஓடிட்டு இருக்கு, இந்த கள நிலவரங்களை எடுத்து சொல்லாமல். அப்போ இந்த கள நிலவரங்களை எடுத்து சொல்லும்படியாக இன்னைக்கு தினமும் புதிய ஜனநாயகம் இணைந்து த ஃபைனல் கவுண்ட் டவுன் ஃபார் பிஜேபி நியூஸ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூம் அமைக்கிறாங்க. இதில் இந்திய மாணவர்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள், ஏன்னா அனைவரும் விருப்பமுள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். இதுக்கு பெருமளவில் உங்களுக்கு ஸ்கில்டு வேணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதுக்கு உங்களுக்கு மீடியா பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச டிரான்ஸ்லேட் பண்ணுறது, வீடியோ எடிட் பண்ணுறது, வாய்ஸ் அவுட் கொடுக்குறது, வாய்ஸ் எடிட் பண்ணுறது, இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சால் கூட
நாம் ஒன்றிணைந்து இன்னைக்கு வந்து இந்த தளத்தை வந்து நம்ம பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இது நமக்கான தளம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த கள நிலவரங்களை, இந்திய மக்களுடைய இந்த உணர்வை, இந்த பிஜேபிக்கான இந்த எதிர்ப்பை நாம் இந்தியா முழுக்க இந்திய மக்கள் மத்தியில் இன்னைக்கு வந்து நம்ம கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது. அதன் அடிப்படையில் மாணவர்கள் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் அந்த சமூக மாற்றம் ஏற்படும் அப்படின்றது அந்த முக்கியமான ஒரு விஷயம். ஆக மாணவர்களெல்லாம் ஒன்றிணைவோம். இது நமக்கான தளம். எல்லாம் ஒன்றிணைந்து சொல்லுவோம். த ஃபைனல் கவுண்ட் டவுன் ஃபார் பிஜேபி. வணக்கம். வரப்போகிற 2024 எம்பி தேர்தல் அப்படின்றது இன்னைக்கு மக்களிடையே முக்கியமான ஒரு பேசும் பொருளாக இருக்குது. எதனால அப்படின்னா கடந்த 10 ஆண்டுகால பாஜக ஒன்றிய அரசோட ஆட்சி தான் அதற்கு சாட்சி. எதனால நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா மணிப்பூர் கலவரம், அப்புறம் ஹரியானாவில் நடந்த கலவரம், அப்புறம் விலைவாசி ஏற்றம், அப்புறம் அதானி அம்பானி போன்ற கார்ப்பரேட்டுகளுக்கு வாரி வழங்கினது, சமீபத்தில் நடந்த ஜாம் நகரில் நடந்த அம்பானியோட கல்யாணம், இந்த மாதிரியான பல விஷயம் எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு இருக்க இந்திய மக்களை கோவமடைய செஞ்சுருக்குன்றது தான் உண்மை. தென் நாட்டு மக்களை மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வட இந்தியர்களுமே பெரும் அளவில் இன்னைக்கு அதை எதிர்க்கிறாங்க. எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்க்கிறாங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வைக்கிறது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஆர்கியூமெண்ட்ஸில் ஈடுபடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா விதமான டிஸ்கஷன் ஃபாரம்லேயும் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது இதை வந்துட்டு நீங்கள் பயனுள்ளதாக செய்யணும் அப்படின்னா அதற்கான வழி தான் இந்த ஃபைனல் கவுண்டவுன் அப்படின்ற நியூஸ். கோடிக்கணக்கான இந்திய மக்கள் நாங்கள் சொல்கிறோம், இது பிஜேபிக்கான ஃபைனல் கவுண்டவுன். வினவு மற்றும் புதிய ஜனநாயகம் இணைந்து உருவாக்கி இருக்கிற இந்த நியூஸ் ரூம்ல நீங்களும் கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது எல்லாமே பேசிக்கான வீடியோ, ஆடியோ எடிட்டிங், கண்டென்ட் ரைட்டிங், டிரான்ஸ்லேஷன். இது வரைக்கும் பிஜேபிக்கு எதிராக சோஷியல் மீடியாவில் உங்கள் கருத்துக்களை பதிவிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான சிறந்த தளம் இதுதான். இங்க கூட சேர்ந்து பிஜேபிக்கு எதிராக வினையாற்ற நினைச்சீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற தொலைபேசி தொடர்பு கொண்டு எங்க கூட சேர்ந்து கலந்துக்கலாம்.